இந்த பொம்பளை பிரச்சனையிலே தேவையில்லாத போய் சொல்றேன், தேவையில்லாத வசனங்களை பாவிக்கிறேன். இன்னைக்கு நீ இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு கதைச்சு இன்னைக்கு ஒரு மக்கள் ஓரளவில் உன்னில் எல்லாம் நம்பிக்கையை கொண்டறிகிறேன். அதை விட்டு இந்த பொம்பளை பிரச்சனைகள் அதில் கேவலமான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு அந்த வெக்கமே இல்லையா அதில் கதை கேட்குது. நீ ஒரு படித்த டாக்குதர், ஒரு படித்த நீ இவ்வளோ விளையாட்டுல எல்லாம் இவ்வளோ செய்திருக்கிற, இவ்வளோ சாதனை படைச்சிருக்கிற, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளோத்தையும் கலைக்கிற, பிறகு நம்ம அந்த பொம்பளையில வந்து இழிவுபடுத்துற. நீங்கள் அவங்ககிட்ட கல்வி நக்கி தின்ற நாடித்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். நாங்கள் வந்து எங்களோட கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நான் அர்ஜுனா சந்திச்சு அர்ஜுனாடி ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கிறேன். எங்களோட கடத்தொழில் சம்பந்தமான முறையில ஆரம்பத்திலேருந்து இப்போ இண்டை வரையும் அதை நாங்கள் கொடுத்து பார்லிமெண்ட்ல கதைக்க சொல்றதுதான் நான் இருக்கிறேன். அது நல்லதோ கெட்டதோ இன்றைக்கு எங்களுக்கு அவர் நடுவில் வச்சாரோ அல்லது நடுவில் வாக்கிலோ அது வேற பிரச்சனை. அது அவருக்கு என்ன நிலைமை வந்தவர் அது 2ஆம் வாசிப்பு பட்ஜெட்டுக்கு 2ஆம் வாசிப்புல வந்து நடுவில் வச்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் சரியான உண்மையான ஒரு அர்ஜுனமாக இருந்திருந்தால் அதை எதிர்த்து வாக்களிச்சு போட்டு கலைச்சிருக்கணும். இந்த பொம்பளை பிரச்சனையிலேயும் தேவையில்லாத போய் சொல்றேன், தேவையில்லாத வசனங்களையும் பாவிக்கிறேன். இன்னைக்கு நீ இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு கதைச்சு இன்னைக்கு ஒரு மக்கள் ஓரளவில் உன்னில் எல்லாம் நம்பிக்கையை கொண்டறிகிறேன். அதை விட்டு இந்த பொம்பளை பிரச்சனைகள் அதில் கேவலமான வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். உனக்கு அந்த வெக்கமே இல்லையா அதில் கதை கேட்கல. நீ ஒரு படித்த டாக்குதர், ஒரு படித்த நீ இவ்வளோ விளையாட்டுல எல்லாம் இவ்வளோ செய்திருக்கிற, இவ்வளோ சாதனை படைச்சிருக்கிற, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளோத்தையும் கலைக்கிற, பிறகு நம்ம அந்த பொம்பளையில வந்து இழிவுபடுத்துற. இதுல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஓப்பனா செய்யறவங்க இருக்குது, ஓப்பனா ரகசியமான ஒன்று செய்யறவங்க இருக்காங்க. இதுவரை எல்லாத்தையும் பார்க்க போனா எங்களது நாட்டில் ஒன்றுமே செய்யறால் வேற. இந்த எங்களது நாட்டில் 100க்கு 90 இதான் நடந்து கொண்டு இருக்கு. அது 1-2 தான் உனக்கு பப்ளிக்கா தெரிஞ்சிருக்கு. இதை போல 1000 இருக்கு. இதுகளை தயவு செய்து இதுகளை எல்லாத்தையும் கையா விட்டுட்டு நீ மக்களுக்கு என்ன தேவை வேண்டும், மக்களுக்கு என்ன தேவை, கிராமத்தை எப்படி முன்னேற்றணும், நகரத்தை எப்படி முன்னேற்றணும், எங்களது தொழில் ஆரம்பத்திலே இந்த தொழில் வாய்ப்புகள், தொழில் ஃபேக்டரிகள் எல்லாத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை உருவாக்கணும், அதுகளை பற்றி கதை, எங்களது தேசியத்தை பற்றி கதை. அப்போ அதுகளை விட்டுட்டு இப்படி கொச்சப்படுத்துற மாதிரி இந்த பொம்பளை பற்றி அதை இழுத்து அதை நீ நீயே தாழ்த்துற மாதிரி கிடக்கு. சித்திரவத முகாம்னு சொல்லி ரணில் இந்த சித்திரவத முகாம்னு சொல்லி இன்றைக்கு அது பெரிய பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு ரணில் வந்து என்ன சொல்லியிருக்கார் அமெரிக்காவில், அதுகளை நீங்க சிந்திங்க. நீங்கள் அவங்ககிட்ட கல்வி நக்கி தின்ற நாடித்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை. நீங்கள் அந்த நேரமே எல்லாரும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்காமல் எங்களது பிரச்சனையை தீர்க்கணும் சொல்லியிருந்தால் எங்களுக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. எங்க போர்க்குற்ற விசாரணைக்கு நீங்கள் அரசாங்கத்தோட சேர்ந்து 2 வருஷம் ஒத்துக்கொண்டீர்கள். 5 கோடி ரூபாய் காசு கருத்தப்பட்டிகளை வேண்டிக் கொண்டு ஒத்துக்கொண்டீர்கள். நீங்களாம் முட்டு கொடுக்கல அரசாங்கத்துக்கு. இன்றைக்கு போர்க்குற்ற விசாரணைக்கு வர சொல்லி கேட்கல, இவன் 2 வருஷம் கேட்க அவங்கள ஒத்துக்கொள்ளலாம். உங்களை கேட்டவங்க நீங்களும் அதுக்கு பிறகு அரசாங்கத்தில் கழிச்சு 2 வருஷத்துக்கு ஒத்துக்கொண்டீர்கள். ஏன் நீங்கள் ஒத்துக்கொள்ளணும்? இல்லை உங்களோட பிள்ளைகள் யாரும் காணாமல் போயிடவியோ அல்லது கூட பிள்ளைகள் யாரும் போராட்டத்தில் மாதிரிலாம் ஆயிருக்கிறியோ? ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பரம்பரைக்கு சொத்து தர்றது போயிடும். அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறீர்கள். வார ஜனவாதி எல்லாருக்கும் நீங்களால முட்டு கொடுக்குறீர்கள். நீங்கள் முட்டு கொடுத்து அவங்கள்ட்ட நக்கி கழுவி குடிக்கிறதே இல்லை. உங்களுக்கு வெக்கமான சூடு சுரணை தமிழ் ரத்தம் கொண்டு ஓடுதான். இல்லை தமிழர் என்ற ரோசமானம் இருக்கணும், தமிழ் ரத்தம் ஓடணும். நேற்று வந்தவன் பாராளுமன்றத்தில் கதைக்கிற கதை அவனுக்கு ஓடுது போல எனக்கு. தமிழன் ரத்தம் அவனுக்கு ஓடுது. உங்களுக்கு அப்படி ஓடுதோ? எப்போ இப்படி கதைச்சிருக்கிற பாராளுமன்றத்தில் ஏதாவது நல்லது கதைச்சிருக்கிறீங்களோ? நீங்கள் அரசாங்கத்துக்கு முட்டு குடிச்சு கழுவி குடிக்கிறீர்கள், அவங்களே கழுவி போட்டு குடிக்கிறீர்கள். இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இனிமேத்தனும் திருந்துங்கோ. அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்காமல் எங்களது மக்கள், எங்களோட தமிழ் தேசியம், எங்களோட மக்களை ஒன்று கூட்டி எங்களோட மக்களை நல்ல வழியை கொண்டு வரக்கூடிய வழியப்பா இருக்கும். அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து கழுவி குடிக்கிற வேலையெல்லாம் பார்க்காயிருக்கும். இன்றைக்கு உண்மையாக எங்களது மக்கள் செத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தாலையும் செத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சுப வாழ்வைக்காக அவங்கள்ட்ட வேண்டி போட்டு நீங்கள் நக்கி கொண்டுக்கிறீர்கள். தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் தன்னும் ஒரு சோசமான சூடு சுருள்ள தமிழனாக வாழப்பா இருக்கும். இன்றைக்கு நாங்கள் யுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து கத்தி கொண்டிருக்கிறோம். கடல் அழியுது, கடல் வளர்த்தாலே அழிஞ்சு இன்றைக்கு நாங்கள் எங்கட கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில்னு கத்தி அண்டையில இருந்து இன்றைய வரையும் வார கடத்தொழில் அமைச்சர் மேல எல்லாரும் தங்களது சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே தவிர கடல் வளத்தை பாதுகாக்கணும், கடல் வளத்தை பாதுகாத்து மீனவற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய எந்த எண்ணமே கிடையாது. அவங்க தாங்கள் வராங்க, அங்கே அவரோட கதைக்கிறாங்க, இவரோட கதைக்கிறாங்க, தாங்கள் தங்களோட பொக்கெட்டில் நிரப்புறாங்க, கோடியாக பணத்தை வேண்டியும் நிரப்புறாங்க. இதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை. கடலண்டா என்னண்டே விளங்குதில்லை. கடலண்டா ஆனாவே தெரியல. ஆனால் ஏதோ எல்லாம் கதைச்சு கொண்டு தெரிகிறேன்.
இப்போ நாங்கள் சந்திச்ச இவரோட கடத்தொழில் அமைச்சராக வந்த உடனே நாங்கள்லாம் யாழ்ப்பாணம் வந்து முதலாக சந்திச்சு வீரசிங்கம் கோயிலில் வந்து சந்திச்சு நாங்கள் இவரோட கதைச்சு இவருக்குரிய மகஜர் எல்லாம் கொடுத்துறாங்க. இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை. 4 மாவட்டம் வந்து சேர்ந்து கொடுத்துறாங்க. எங்கள் இந்த கடலில் இப்படி பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பாதுகாக்கணும், இந்த நடவடிக்கை கொடுக்கணும், தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள் இந்த மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் 4 மாவட்டமும் சேர்ந்து இப்போ யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு 4 மாவட்டம் சேர்ந்து மகஜரம் கொடுத்துறாங்க. எல்லாரும் கதைச்சு எங்களது கருத்துரை சொல்லி மகஜரம் கொடுத்துறாங்க. அதை பற்றி இன்றைய வரையும் எந்த விதமான கதையும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை. அதை புதுசாக ஒரு சட்டம் கொடுத்துருக்காரு. அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் கொண்டு வரப்பட்டு கோட்டை பார்லிமெண்ட்டில் அமைச்சர் மன்றத்தில் போட்டு அந்த ஆளுங்கட்சி என்ன அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிரைவேட் தூசி தட்டி எழுப்பிக்கிறார். நாங்கள் தான் சொல்கிறோம், எங்களுக்கு இந்த சட்டம் மட்டும் தேவையில்லையே. கடத்தொழில் நீர்வளத்துறையால் 96ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் 2ஆம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இன்றைக்கு திருப்பி கடலில் சுருக்கு வேலை, லைட்டு கடலில் பார்க்க முடியல, கண்டபடி குளதல்றாங்க. இந்தியாவில் உள்ளூர் நிலப்பட முழுக்க உள்ளூர் நிலப்பட நாசம் கொண்டு இருக்காங்க. அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோட நிப்பாட்டு கொண்டு சொல்லி கத்துறோம். அதுக்குரிய நடவடிக்கை ஒரு தரம் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு நீர்வளத்துறை இருக்கிறாங்க, கேவலம் கட்ட ஒரு நீர்வளத்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க, அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை 14 தொழில் தடையுண்டு. என்ன தொழிலை என்ன தடை செய்து விட்டவங்க? எந்த தொழிலை தடை செய்தவங்க? தாங்கள் சட்டவிரோதமான தொழிலை தாங்கள் அனுமதித்து கொண்டு தாங்கள் லஞ்சத்தை கோடியா லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு பிறகு பார்த்தால் அது தடை இது தடைன்றாங்க. இப்போ இன்றைக்கு உள்ளூர் நிலவப்படகு இன்றைக்கு உண்மையின்படி எப்போது தடை செய்யப்பட்டிய தொழில். அது ஒரு முட்டாள் சுமந்திரனால் வந்த வேலை. ஏனென்று சொன்னால் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்செயலுக்கு கொடுப்போம்னு சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த பிரச்சனையும் வந்தது. அதை மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்கள்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான், ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிறகு திருப்பி தூசுகிறார். எங்களுக்கு இதில் எந்த விதமான வெறும் ஆட்சேபனையும் எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை, எங்களுக்கு தேவையில்லை. இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது. சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தின் நகல்கள் வந்து எல்லா சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும். இது புதுசாக வந்து சட்டம், இந்த சட்டத்தை பாருங்கோ, சரியோ புளியோ பிழை இருந்தால் திருத்துவோம், சரி என்றால் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று அப்படி சகல சங்கங்கள் இலங்கையில் இருக்கிற கடத்தொழில் சகல சங்கங்களுக்கும் அதை கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒன்றும் கொடுக்காமல் அதை பற்றி கதைக்காமல் பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயும் அங்கேயும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். இதை நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் இதை மறுக்கிறோம், நிராகரிக்கிறோம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே 96ஆம் ஆண்டு கடத்தொழில் நீதித்துறையால் உருவாக்கப்பட்ட சட்டம் 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கும். அதை நடைமுறைப்படுத்தினால் இந்த கடத்தொழில் மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம். நான் குறிப்பிட்டு ஒரு சிலர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எல்லாரும் கூடியவங்க எல்லா அரசாங்க உத்தியோகத்தர்களும் எல்லா அரசாங்கத்திலையும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படி நடந்து இருந்தால் இந்த ஊழலை ஒழிக்கிறோம், லஞ்சத்தை ஒழிக்கிறோம், மாற்றம் கொண்டு வரோம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இன்றைக்கு மக்களை போய் காட்டுது. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான விலை குறைப்பும் இல்லை. அத்தியாவசிய சாமானுக்கு விலை கூடிக்கொண்டு போகுது. இந்த 280 ரூபாய்க்கு அரிசி இப்போ 300 ரூபாய்க்கு வந்துடுது. அப்படியே கூடிக்கொண்டே போகுது. இப்போ விரைக்குள்ள 240 ரூபாயில இருந்த அரிசி 300 ரூபா வரையும் வந்துட்டு அதே மாதிரி எல்லா சாமானும் விலை கூடிக்கொண்டே போகுது. அப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மாற்று அரசாங்கம் மாற்று அரசாங்கம் என்று சொல்லி என்னதை கண்டறீங்க? மக்களை போய் காட்டி இன்றைய அவர் சொல்றாரு, கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் சொல்றார், யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி சபை எல்லாத்தையும் கைப்பற்றுவான்னு சொல்லி. அது எங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும். எங்களுக்கு மக்களுக்கு தான் சூடு சுரணை இருக்கணும். எங்களோட மக்களுக்கு வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.